இன்னைக்கு நிஜமா சொல்லி பாருங்க, விஜய் மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் உங்க குடும்பத்தில் இருக்கணும்னு சொன்னா பெருமையா இருக்குமா, பகீர்னு இருக்குமா? என்ன நம்புறீங்களா? ஸ்டாலினை நம்புறீங்களா, விஜயை நம்புறீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. எப்படி நம்புறது? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? குடும்பத்துல எல்லாரும் என் பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு குடும்பமும் செய்வாங்கன்னு சொல்றாங்க. உங்க குடும்பம் செய்வாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதியே மனைவி ஒரு பக்கம் இருக்க, இன்னும் நிறைய. நாளைக்கு நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டு நீங்க பதவிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஊழல், கலெக்ஷன், கமிஷன் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை போலவே நீங்களும் பண்ணிட்டு யாரு செய்யாததை நான் செய்யலன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த ஏதோ ஒரு நடிகைக்காக நீங்க உங்க மனைவியும் பிள்ளைகளையும் நீங்க விட்டுட்டீங்க, உங்க அப்பா அம்மாவை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு நடிகைக்காக தமிழக மக்களை நீங்க கைவிட்டுற மாட்டீங்களா? சமரசம் செஞ்சிட மாட்டீங்களா? யாருக்கு தெரியும்? உங்களையே கமெண்ட்ஸ்ல வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க அதே தாவேக்காவனுடைய தொண்டர்கள். அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு அந்த மனநிலை உங்களுக்கு? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி என்ன இருக்கு? நீ பெரிய யோக்கியமா? நீயே ஒரு டேஷ், நீ வந்து ஒரு குடிகாரி, விபச்சாரி, இதெல்லாம் நீங்க போடுறீங்க. அப்ப என்ன தனிப்பட்ட முறையில நீங்க கேவலப்படுத்துறதுங்கிறத ஒரு நியாயமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பாக்குறீங்க. நீ யோக்கியமா இல்லையா, எனக்கே கஷ்டமா இருக்குதியான்னு சொன்னா நீங்க எங்க போய் வச்சுப்பீங்க மூஞ்ச? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கஸ்தூரி மேடம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் பிரபு, எப்படி இருக்கிறீங்க? மேம் நல்லா இருக்கு மேம். நீண்ட நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி மேடம். அதுவும் தொலைதூரத்தில் இருக்கீங்க. ஓகே மேடம். ஹைதராபாத்ல இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அப்டேட்டா இருக்கிறேன். நியூஸ் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு தான் இருக்கு. எஸ் மேம், நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பேசு பொருள் அப்படின்னா, ஒரு பக்கம் திரு தாவேகா தலைவர் விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நடிகை த்ரிஷாவோடு ஒரு தயாரிப்பாளனுடைய இல்லை திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோடியாக ஒரே காரில் வந்திருக்காங்க. அது விமர்சனமாக பேசு பொருளாக மாறி இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அது தமிழ்நாட்டில் பார்த்தேன்னு நினைக்காதீங்க. இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இதுதான் வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இதை விதவிதமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒருவேளை நான் தான் வந்து பழைய பஞ்சாங்கமா அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு ப்ரெஸ்ஸு, மலையாளம் ப்ரெஸ்ஸு இந்த ரெண்டும் நான் பார்த்தேன். அவங்க யாரும் வந்து நேற்று விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை வந்து பாராட்டியெல்லாம் பேசிடல. எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். எனக்கு மட்டும்தான் அதிர்ச்சியான்னு நினச்சேன். எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், விஜய் ரசிகர்கள் அனைவருக்குமே இது வந்து முன்னாடி வந்து அந்த பொண்ணெல்லாம் வந்து வீடியோ கொடுத்துச்சு தெரியுமா? அக்காவாக இருக்குது, நாங்கள் 1000 அக்கா இருக்கோம், 1000 தங்கச்சி இருக்கோம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தவங்க கூட இப்போ வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க, இல்லைன்னா புலம்பிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் நிஜம். ஏன் இந்த அதிர்ச்சி, ஏன் இந்த புலம்பல்னு நினைக்கிறீங்க மேம்? என்னங்க விளையாடுறீங்க? என்னங்க, அதாவது வாழ்க்கையை ஒருத்தங்க தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாரும் எப்படி வேணால் வாழ்ந்துக்க அவங்களுக்கு உரிமை இருக்குங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ நம்ம பார்த்துருக்குறோம். மக்கள் அதெல்லாம் வந்து சொந்த வாழ்க்கையை வந்து பொது வாழ்க்கையோட முடிச்சு போடலாம் மாட்டாங்க. அதுவும் அரசியல் தலைவர்கள்னு எடுத்தால் அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதியே மனைவி ஒரு பக்கம் இருக்க, இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தகுதி மாதிரி. ஆனால் வாழ்க்கையை எப்படி வேணால் வாழ்ந்துடலாம். ஒருத்தங்க வைத்தறிச்சலை நம்ம வந்து கொட்டிக்கூடாதுங்க. பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் வந்து அதை முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து அதுவும் சைலண்ட் ஆயிடுச்சு. நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து மனுவை யாருமே பேசாமல் இருந்திருந்தா அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும். அவங்களுடைய ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விவாகரத்து பிரச்சனையாக இருந்திருக்கும். அது வந்து திமுகவுடைய சதி.
இது ஒரு தீய சக்தி. அவங்க இப்போ பார்த்து டைமிங் பார்த்து அந்த விவாகரத்து வந்திருக்கிறதுங்கிறது திமுகவுடைய உள் வேலை, சூது அப்படின்னெல்லாம் சொல்லி அதை அரசியல் ஆக்குனதே விஜயுடைய ஃபாலோவர்ஸ் தான். அது அரசியல் விவாகரத்து என்ன ஒருத்தங்களுக்கு நடக்காதா? என்ன இவர் மட்டும்தான் விவாகரத்து வாங்குறாரா? எத்தனையோ பேருக்கு ஆகுது, மனமுறிவு ஆகுது, காதலிச்சு பிரிவராங்க, எத்தனையோ குழப்பங்கள் நிறைய. எல்லார் வீட்டிலையும் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு லவ் ஃபெயிலியராவது இருக்கும். ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கு மேடம் நீதிமன்றங்கள், எவ்வளவோ இருக்குங்க. அதுல பொதுவெளிக்கு வந்தாதான் அது பொது பிரச்சனை ஆகுது. எனக்கு தெரிஞ்சு வனிதா விஜயகுமார் ஒரு திருமணம் பண்ணாங்க, அதுக்கு அந்த எலிசபெத் நியாயம் கேட்டாங்க. அதனாலதான் அதுக்கு நம்ம பேசுறோம். ஒரு பெண்ணியம் பேசணுமா உண்மையை பேசணுமானா பெண்மையை விட உண்மைதான் முக்கியம். அதே போல பெண்ணியம் பேசணும்னு சொன்னா யார் பக்கம் பேசணும்? பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் தான் பேசணும். யார் பாவம் அப்படிங்கிறதுல ஒரு நியாய தர்மம் பார்க்கணும் இல்ல? ஜாலியா அழகா அலங்கார பொம்மையா வந்துட்டு போறவங்களை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்ப்போமா, இல்ல கண்ணீரோட குழந்தைகளோட ஒரு பக்கம் நிக்கிறவங்கள பார்ப்போமாங்க? பொதுவா சொல்றேன், எந்த இடத்துலயும் சொல்றேன். பிள்ளைகளுடைய தாய்க்கு தான் நம்ம பரிஞ்சு, நான் பிள்ளையோடைய தாய்க்கு தான் பரிஞ்சு பேசுவேன். எனக்கு தெரிஞ்சு என்ன போன்ற எத்தனையோ பெண்கள் எங்களுக்கு நடந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த பெண்ணுக்கும் தன்னுடைய கணவனை இழக்கவோ பங்கு போடவோ. அதே போல பிள்ளைங்க தான் முக்கியம். பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது வேற ஏதாவது செஞ்சா அதுல ஆணோ பெண்ணோ, பிரியாணி கடை அபிராமிய கூட நம்ம அப்படி பேசி இருக்கிறோம், நினைவு இருக்குங்களா? பிள்ளைங்களை இருக்கும் பொழுது குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா குடும்பத்தை இது பண்ணிருங்க, கடை சேர்த்துருங்க அப்படின்னு என்னுடைய தலைமுறையில் இருக்கிறவங்க கண்டிப்பா பேசுவோங்க. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பெண்கள் இன்னும் விட்டு கொடுத்து போயிருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். உண்மைதான், அது 10ஆம் பசலித்தனம் தான். ஒரு மோசமான அப்யூசிவ் லைஃப்ல இருக்கிறத விட வெளியே வந்தா அந்த குழந்தைங்களுக்கு அது பெட்டர்னு இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு தெரியல, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓல்டர் தாட் இருக்குது. அதுல எப்படியாச்சும் தவறு செய்யறவங்கள நம்ம புரிய வச்சிடலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க வந்துருவாங்க. ஆனா பிச்சுக்கிட்டு போனா அதுக்கப்புறம் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிற ஆட்கள் நாங்க. அதுக்காக நான் சொல்றேங்க, பொது பிரச்சனை ஆக்குறது யாரு? இது அரசியலே கிடையாதுன்னு வச்சுக்கிட்டா அதுல திமுகங்கிறத பேசி அதை அரசியல் ஆக்குனது யாரு? ரெண்டாவது கேட்குறேன், தமிழ்நாட்டில் நான் ஒரு லிஸ்ட் சொல்லட்டுமா உங்களுக்கு? எனக்கு சும்மா டக்குன்னு யோசிச்சாலே சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே எஸ்ஜி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள், அப்புறம் சதாசிவம் ஐயர், எம்எஸ் சுப்புலட்சுமி, எல்லாருமே இரண்டாவது மனைவி தான். ஓகேவா? அதே போல் இன்னும் நிறைய இருக்காங்கங்க. கண்ணதாசனுக்கெல்லாம் எத்தனையோ மனைவிகள். எது தவறு எது சரி எதனால் எது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி பேச முடியும்? அப்போ வள்ளலாரை சொல்ல முடியுமா? நாம வள்ளலார் துறவரம் பூண்டுட்டாருங்க, அதில் அவங்க மனைவிக்கு விருப்பம் இருக்கா? இல்லை. ராமானுஜரை சொல்ல முடியுமா? ராகவேந்திர சுவாமிகளை சொல்ல முடியுமா? திடீர்னு ஒரு நாள் இந்த மனிதன் அருள் வாக்கு கேட்குது மனசுக்குள்ள. ராகவேந்திரரோட குருக்கு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கிற ராகவேந்தர் மேல காஷாயத்தை குளிருக்கு போத்துறேன்னு சொல்லி போத்திட்டு போயிடுவாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா காஷாயத்தை போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்பாரு. வேற வழி இல்லை. எப்ப காஷாயத்தை தரிச்சிட்டாரோ அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு போக முடியாது. அவ்வளவுதான், குரு பின்னாடியே போயிட்டார் ராகவேந்திரர். அதெல்லாம் மிகப்பெரிய ஆன்மாக்கள். அவங்களுடைய குறிக்கோள் வேற. அந்த குறிக்கோள்ல இருந்து அந்த குறிக்கோளை புரிந்து அவர்கள் மனைவிமார்களும் தெய்வாம்சம் புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. யசோதா பென் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க உங்களை நியாயம் கேட்டாங்களா? திமுக காரங்களையோ தாவேகா காரங்களையோ இல்ல பொதுல மக்களையோ அவங்க நியாயம் கேட்டாங்களா? அவங்கள எத்தனை பேர் போய் வாயை கிண்டகிறாங்க, அவங்க ஏதாவது பதில் சொல்றாங்களா? ஸோ அது அவங்களுடைய தனி வாழ்க்கை. அவங்கள நியாயமா அதுதான் தனி வாழ்க்கை. அவங்கள தான் நீங்க அமைதியா வாழறதுக்கு நீங்க விடணும். அதை விட்டுட்டு அவங்க பேரை எப்ப பார்த்தாலும் இழுத்து பேசிட்டே இருக்கிறீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரு, நல்லா அருமையா திருமணம் பண்ணி வச்சாங்க.
ராத்திரி அன்னைக்கு மனைவியை பார்த்து காலில் விழுந்து பூஜை பண்றாரு. கடைசி வரைக்கும் தாயாகவும் தெய்வமாகவும் மட்டுமே சாரதா அம்மையாரை பார்த்தார். உடனே அவரை வந்து நீ பொண்டாட்டிய வச்சு நீ குடும்பம் நடத்தலன்னு நீங்க அவரை பார்த்து பேச முடியுமா? இந்த அடிப்படை புரிதல் இருக்க வேணாமா? மிகப்பெரிய குறிக்கோள்கள் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அந்த குறிக்கோளை நோக்கி எல்லாருமே போவாங்கங்க. அப்படி இல்லை, கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம வந்து அதை பேச்சு பொருளாக எடுக்கிறோம். ஒரு ஒரு எத்தனையோ தொழிலதிபர்களுக்கு, எனக்கே தெரியும், எத்தனையோ தொழிலதிபர்களுக்கு மனைவி இருப்பாங்க. அதை தவிர +1 +2 எல்லாம் இருக்கும், எனக்கே தெரியும். அது அவங்களுக்குள்ளார இருக்கு, அது வெளியே வரல. ஆனால் ஒருத்தர் வந்து கொலை வரைக்கும் போனார். தன்னுடைய இதுவால், தன்னுடைய பெண் ஆசையால் ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்தையே வந்து நஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. பிரபலமான ஒரு ஹோட்டல் உரிமை. ஓகே, இடத்துல அது பொது விஷயமாயிடுது. நீங்க ஒரு குற்றம் செய்யும் பொழுது அது பொது விஷயமாயிடுது. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஒருத்தங்க வந்து சொல்றாரு இல்லைங்க, விஜய் அவர்கள் சொல்றாரு இல்ல, உங்க குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த விஜய் இருக்கிறா அப்படின்னு சொல்றாருல்ல. இன்னைக்கு நிஜமா சொல்லி பாருங்க, விஜய் மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் உங்க குடும்பத்துல இருக்கணும்னு சொன்னா பெருமையா இருக்குமா, பகீர்னு இருக்குமா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே. யாராவது வீட்டுல இப்படி ஒருத்தர் இருக்க ஒத்துக்குவாங்களே? எப்படி இருக்கும்? என்ன நம்புறீங்களா? ஸ்டாலினை நம்புறீங்களா, விஜய நம்புறீங்களான்னு கேள்வி கேட்கிறாரு. எப்படி நம்புறது? அவர்கிட்ட இருந்து நீங்க வித்தியாசமா இருப்பீங்க. அவங்கள அந்த குரூப்பை விட நீங்க வந்து வித்தியாசமா இருப்பீங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றா இருப்பீங்க, பாஜகவுக்கு மாற்றா இருப்பீங்க அப்படின்லாம் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சாரத்தை சொல்றீங்க. எந்த விதத்துல மாற்றா இருக்கீங்க? குறிப்பா திமுகவுக்கு எந்த விதத்துல நீங்க மாற்றா இருக்கிறீங்க? எதிரியை விட பலம் பொருந்தியவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னது இதுல கிடையாது. போட்டின்னு நீங்க சொன்னது இது கிடையாது இல்லையா? அரசியல் சொந்த வாழ்க்கை வெளியே வந்து இன்னைக்கு பேசு பொருளா மாறிடுச்சு. அதுக்கு இம்மிடியட்டா நீங்க ஒரு மறுப்பாவது தெரிவிக்கணும் இல்ல? நியாயமா நேத்தே அது பேச்சு பொருள் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி பேசு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, விவாதிச்சுட்டு இருக்காங்க. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி, அதை இன்னும் ஏற்றி விடுற மாதிரி ஒரு வேலையை பண்ணா பொதுவாக 2 பேரும் வந்தா கேள்விகள் வரத்தான் வரும். எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் அவருக்கு ஓட்டும் போட போறது இல்லை. ஏத்தி விடுறாரா இல்ல நான் இப்படித்தான் அப்படின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரா? இதுதான் விஜய், இப்படிதான் இருப்பான் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறேன். ஆமா, இதுதான் இதோட என்னை ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தா எந்த இடத்துல அது பிரச்சனை ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணதாசனை விடவா இவருக்கு அதிகமான இப்போ இங்க வந்து எந்த பழக்கம், முதல்ல அதை டிஸ்க்ளைமரை சொல்றோம். நம்ம வந்து யாருக்கும் பழக்கம் அப்படின்லாம் நான் எதுவுமே நான் சொல்லலை. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கு கரெக்ஷன் இருக்குன்னா நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல வரும் பொழுது இப்படி மக்கள் பேசுறாங்க, அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கல. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கே நீங்க பல நாள் கழிச்சுதான் நீங்க பேசுனீங்க. ஜனநாயகனுக்கு பிரச்சனை வரும்பொழுது நேத்து தஞ்சாவூர்ல தான் நீங்க பேசுனீங்க. ஒருவேளை இந்த த்ரிஷா பிரச்சனையிலையும் நீங்க வந்து அமர யோசிச்சு தான் பேசுவீங்களோ என்னவோ தெரியல. ஆனா ஊர் இன்னைக்கு வேற மாதிரி பேசுது. ஐயா, சீதையே தவறாக பேசிய சமூகம் இது. உடனடியா ராமர் அந்த இடத்துல அக்னி பிரவேசம் பண்ணாரு. நம்ம அப்படியெல்லாம் அக்னி பிரவேசம் பண்ணு, ராமர் மாதிரி இரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ராமரை வந்து நாம வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மைன்னு நம்ம சொல்றோம். பெண்ணை சந்தேகப்பட்டா அந்த பெண்ணுக்கு நீங்க ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் முழு மூச்சா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு துணி துவைக்கிறவர் வந்து சீதாவை பேசினாரு அப்படின்னு சொன்னதுனால அந்த இடத்துல அப்படி பேசுறோம். சீத்தை வந்து பேசி இன்னொரு பெண்ணை பத்தி பேசியிருந்தா நீங்க என்ன புரியுதா உங்களுக்கு? சீதை வந்து என் கணவர் எனக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லும் போது நீங்க இப்ப கம்முன்னு இருந்தீங்கன்னா நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க, நீ குடும்பத்துல எல்லாரும் என் பிரச்சாரத்தை வந்து ஒவ்வொரு குடும்பமும் செய்வாங்கன்னு சொல்றாங்க. உங்க குடும்பம் செய்வாங்களா?
உங்களுடைய பிள்ளைகள் உங்க பக்கம் நிற்கிறாங்களா? தனுஷ் ஐஸ்வர்யா அவர்கள் அவங்க வந்து விவாகரத்து பண்ணாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா அட்ஜஸ்டடாக இருக்காங்க. வரலட்சுமியோட சேர்ந்து அவங்களுடைய ராதிகா அவர்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மிக்ஸ்டு ஃபேமிலிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நார்மலான ஒரு விஷயங்க. அங்கே எல்லாரும் சுமூகமாக இருக்கணும். இப்போ கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சுமூகமாக இருக்கிறாங்க. அதுதான் அழகிரி அவர்களும் மூகாமுத்து அவர்களும் எல்லாருக்கும் வேற வேற பேரண்ட்ஸுங்க, வேற வேற தாய்மார். எம்ஆர் ராதா அவர்களை விடவாங்க? எம்ஆர் ராதா அவர்களை விடவா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தாயெல்லாம் வேறையா இருக்கும். ராதா ரவி அவர்கள், எம்ஆர் வாசு அவர்கள், ராதிகா அவர்கள், அவங்க இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அவங்க குடும்பம் விஜயகுமார் அவர்கள் எத்தனை பேர் நம்ம வந்து சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் நான் பாசிட்டிவா சொல்றேன். விஜயகுமார் அவர்கள் குடும்பத்தில் எவ்வளோ அழகா அவங்க வந்து இருக்கிறாங்க. இருதாரம் தான். இருதாரத்து பிள்ளைங்களும் வந்து அண்ணன் தம்பியா தங்கச்சியா பழகிக்கிறாங்கல்ல, அவ்வளோதாங்க. நீங்க அப்படியாவது அப்படி காட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. வேணுமென்ட்டே போய் எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துனா கேட்கதாங்க கேட்பாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இது தனிப்பட்ட வழக்கு தானே கேட்குறீங்கல்ல. நான் கேட்குறேன், ஒருத்தங்க வயிற்றுச்சல்ல நீங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி சமூக முறையிலும் சரி அது வந்து சரியா வராது. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்கலாம், அவங்கெல்லாம் இல்லையா, யார் செய்யாததை நான் செஞ்சிட்டேன். நீங்க செய்யற தவிர நீங்க திருத்திக்கலாம், நியாயப்படுத்தக்கூடாது. நியாயப்படுத்துறீங்கன்னு சொன்னா யார் தான் செய்யல, அவங்கெல்லாம் செய்யறாங்க, நான் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டு நீங்க பதவிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஊழல் கலெக்ஷனு கமிஷன்னு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை போலவே நீங்களும் பண்ணிட்டு யாரு செய்யாததை நான் செய்யலன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது வந்து ஒரு குடும்ப விஷயம் இல்லை, இது நேர்மைங்கிற புள்ளியில தான் அந்த கேள்வி வருது. குடும்ப விஷயத்துக்காக நம்ம சொல்லல, குடும்ப விவகாரத்துக்காக சொல்லல, நேர்மை. ஒரு பெண் இடத்துல நீங்க நேர்மையா இல்லை, கட்டின மனைவி இடத்துல நீங்க நேர்மையா இல்லைன்னு சொன்னா, ஏன்னா நான் இப்போ இங்க யாரு என்னன்னு நான் கேட்கலங்க, ஏதோ ஒரு நடிகை அவ்வளவுதான் பெட்டிஷன்ல இருக்கு. அந்த ஏதோ ஒரு நடிகைக்காக நீங்க உங்க மனைவியும் பிள்ளைகளையும் நீங்க விட்டுட்டீங்க, உங்க அப்பா அம்மாவை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஏதோ ஒரு நடிகைக்காக தமிழக மக்களை நீங்க கைவிட்டுற மாட்டீங்களா? சமரசம் செஞ்சிட மாட்டீங்களா? யாருக்கு தெரியும்? பாஞ்சாலி சிரிச்சதுனால மகாபாரத போர் வந்துச்சு, ஹெலன் ஆஃப் ட்ராயால ட்ரோஜன் வார் கிரேக்க போர் வந்துச்சு, மிகப்பெரிய இங்கிலாந்து வரலாறே மாறி போச்சு. வாலிஸ் சிம்சனால ஒரு ராஜா வந்து தன்னுடைய மகுடத்தை இறக்கி வச்சுட்டு காணாம போயிட்டாரு. இன்னைக்கு வேற ஒரு குடும்பம் தான் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேரி அந்தானத்தால பிரெஞ்சு புரட்சியே வந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்களால, அதுவும் இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகளால எத்தனையோ எத்தனையோ செஞ்சுரிஸா நூற்றாண்டுகளாக அரசியல்ல பாதிப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. எப்படி நீங்க அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் நான் அடிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஏதோ ஒரு தவறு நீங்க பதவிக்கு வந்தப்புறம் தவறு பண்ணிட்டு அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையான்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க அப்புறம் அதுக்கும் முட்டு கொடுக்கணுமா? உங்களுடைய குரூப்பு அவங்களாலே முடியலங்க, யாராலையும் முடியல இந்த வாட்டி. எனக்கு இதெல்லாம் நான் ஏமாற்றத்தோட பதிவு பண்றேன், யாரையும் புண்படுத்துறதுக்காக நான் பதிவு பண்ணல. இல்லை மேடம், கேட்கணும்னு நினச்சேன். நீங்களே ஒரு காலகட்டத்தில் திரு விஜய் அவர்களுக்கு புகழ்ந்து நம்ம சேனல்லே பேசியிருக்கீங்க, அவர் வரணும், அவர் இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஆதரிச்சு. இன்னைக்கு நீங்களே ஒரு பதிவு போட்டிங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நேற்று நினைக்கிறேன். அந்த பதிவுக்கு அப்புறம் உங்களையே கமெண்ட்ஸில் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, அதே தாவேக்காவினுடைய தொண்டர்கள். அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கு அந்த மனநிலை உங்களுக்கு? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி என்ன இருக்கு? நீ பெரிய யோக்கியமா? நீயே ஒரு டேஷு, நீ வந்து ஒரு குடிகாரி விபச்சாரி, இதெல்லாம் நீங்க போடுறீங்க. அப்ப என்ன தனிப்பட்ட முறையில நீங்க கேவலப்படுத்துறதுங்கிறத ஒரு நியாயமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பாக்குறீங்க. பொது வெளியில இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இதையே ஒரு குற்றத்தை நார்மலைஸே பண்ணக்கூடாது.
நீ யாரு அதை ஒரு எதையாவது நாம வந்து கேள்வி கேட்டா உடனே கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு, நீ யோக்கியமா? யோக்கியமா இருக்கிறவங்க கேள்வி கேட்கறது ஒரு பக்கங்க. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி மோசமானவளா இருந்தா அப்ப அடி மோசமானவ கூட கேள்வி கேட்கறாங்கிறது இன்னும் அவமானம் இல்லையா? இன்னும் அவமானம் இல்லையா அது? நீ யோக்கியமா இல்லையா, எனக்கே கஷ்டமா இருக்குதியான்னு சொன்னா நீங்க எங்க போய் வச்சுப்பீங்க மூஞ்ச? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, யோக்கியமானவர்களை பார்த்து இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் பண்ணிட்டா அவங்க ஒதுங்கிடுவாங்க, உடனே பின்வாங்கிடுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி கேட்கறது. என்ன போன்ற ஆட்கள் அதுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டோம். ஏன்னா பெண்மை முக்கியமா உண்மை முக்கியமானு கேட்டால் உண்மை தான் முக்கியம். இந்த இடத்துல பெண்மையும் முக்கியம், சங்கீதா என்ற ஒரு பெண்மையும் முக்கியம், அவர்களுடைய உண்மையும் முக்கியம். நான் பேசுறது பெண்ணியம் தான், நான் பேசுறது நாகரிக அரசியல் இருக்கணும் தான். நேத்து நடந்த விஷயம் எல்லாருக்குமே நாகரிகமான செயலா இல்லைங்கிறது தான். கண்டிப்பா இதனால வந்து பேச்சு வரும்னு தெரிஞ்சே தான் செஞ்சிருக்காங்க. அப்போ வந்து நீங்க அப்பாவியா இல்ல அது தெனாவட்டா? தமிழக மக்களை அப்படியெல்லாம் வந்து அவமதிக்க கூடாதுங்க. ஆமா இப்ப என்ன அப்படின்னு அந்த ஃபீலிங்ல வரக்கூடாது. நீங்க எது நடந்தாலும் எனக்காக இருக்கிறவங்க எனக்காக தான் இருக்க போறாங்க அப்படின்னு நீங்க இப்பவே வந்து எல்லாரையும் அந்த ஆமாப்பா அவர் அப்படிதான்பா அப்படின்னு அந்த மாதிரி நீங்க பழக்கப்படுத்தக்கூடாது மக்களை. நாளைக்கு எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் ஆமாப்பா அப்படிதான்ப்பா அப்படிதான் நடக்கும்பா இதெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுதுப்பான்னு ஏற்கனவே தமிழக மக்கள் மூலமொழிங்கி தான் இருக்காங்க. லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, நம்ம கம்முன்னு தான் இருக்கோம். போதை தலைவிரிச்சு ஆடுது, நம்ம கம்முன்னு தான் இருக்கோம். நாட்டில் எத்தனையோ அநியாயம் நடக்குது, சட்ட ஒழுங்கு இல்லை, பாலியல் வன்முறை ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம கம்முன்னு போய் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம், கையால் ஆகாம தான் இருக்கோம். குறைந்தபட்சம் மனசாட்சி கூட இல்லாம ஆயிடுறோமா அடுத்தது? புரிஞ்சுக்க முடியுது மேடம் உங்களுடைய கருத்தை. இறுதியா ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்க இந்த விஷயம் அப்படிங்கிறது தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடைக்கல்லா இருக்குமா அது? இல்லை, கண்டிப்பா இதுல வந்து திமுகவுடைய முயற்சியெல்லாம் கண்டிப்பா இருக்குது, இருக்கத்தான் செய்யும். என்ன நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து இத்தனை 5 வருஷமா ஒரு இதில் இருந்தவங்க பிரிஞ்சு இருந்தவங்க இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க, விவாகரத்து கோர்றாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க டிசம்பர்லேயே போட்டிருக்காங்க. அது இப்போ தான் கோர்ட்டுக்கு வருது. கரெக்டாக பாருங்கள், அவங்க நேரம் ஏப்ரலில் தான் விசாரணைக்கு வருது. அதில் திமுகவுடைய தூண்டுதல் இருக்குது, சங்கீதாவை அவங்க தூண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை இருக்கலாம், அதில் உண்மை இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், சங்கீதா அவர்களை திருமணம் பண்ணுறதுக்கோ இல்லை திருமணத்தை தாண்டி வேற நடிகைகளோட பழக்கம் வச்சுக்கிறதுக்கோ திமுக தான் காரணமா? அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை நேத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஜோடியாக ஒரு திருமண அரங்கில் நுழையிறீங்களே, அது வந்து திமுக வந்து நீங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ வந்து இதில் யார், அப்போ நீங்கள் 2 பேரும் இல்லை, யார் திமுகவுக்கான ஆள்? அப்போ அடுத்த கேள்வி அதுதானே. தீய சக்தி திமுக, ஓகே, தீய சக்தி திமுகவுடைய பேச்சு நீங்கள் உங்களில் யார் கேட்குறாங்க? எதனால் அதெல்லாம் செய்கிறீங்க? என்ன லாஜிக்கு வர மாட்டேங்குதுங்க எனக்கு. நீங்கள் கேட்டது தாங்க, நான் வந்து விஜய்க்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி வரவேற்று அவரை வந்து அவ்வளவு சிலாகிச்சு பேசிட்டு இப்போது வெறுத்து போய் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு காரணம் நான் ஒரு பெண், நான் ஒரு மனைவி, நான் 2 பிள்ளைங்களுக்கு தாய். எனக்கு கடுப்பாகுது. புரிஞ்சுக்க முடியுது மேடம். நிறைய தகவல்கள் இந்த விஷயத்தில் குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து 2 நாட்களாக பேசப்படக்கூடிய விஷயம் குறித்து எங்களோட இணைப்பில் இணைந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேம்.